வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மீண்டும் வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க என்று பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு தடவையும் கூறுவது போன்று பேராசிரியருக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. மாதம் ஒரு தடவையாவது ஐயா நமது மன்றத்திலே இந்த காந்த தத்துவம் பற்றிய தொடர் சிந்தனை உரை கடந்த 2-3 வருடங்களாக ஐயா வழங்கி வருகின்றார்கள். ஐயா இங்கு இணைந்திருக்கின்ற இணையதளத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்கு தெரிந்தவர். உமையாள்புரம் அறிவு திருக்கோவிலின் பொறுப்பாசிரியர். ஐயாவை பற்றிய இன்னும் சில தகவல்களை அண்மையிலே நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். புதிதாக வந்த ஒரு யூடியூப் வீடியோ, பேராசிரியர் ராஜசேகர் ஐயாவை ஒரு யூடியூப் வீடியோவிலே ஐயாவுடைய மகரிஷியுடனான அனுபவங்களை பற்றிய ஒரு கலந்துரையாடலை பதிவு செய்து நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு மகரிஷி சிறு பிராயத்திலிருந்தே மகரிஷியின் நிழலிலே அவர் வளர்ந்திருக்கின்றார். ஐயா நமக்கு இந்த காந்த தத்துவம் பற்றிய இந்த அருமையான சிந்தனை தொடர் சிந்தனையை வழங்கி வருவது நாம் எல்லோரும் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாது ஐயாவை காந்த தத்துவம் வகுப்பு 23 ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்பும் கொண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியினுடைய பாடல். வெட்ட வெளி சக்தி என்பதில்லையா வேறெந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில்? வெட்ட வெளி சக்தி என்பதில்லையானா வேறெந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களுமே தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? தொடப்பட்ட இரு பொருட்களுடே தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறெந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வையில் நாக்கு அவை எந்த நாளும் தோன்றா. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வையில் நாக்கு அவை எந்த நாளும் தோன்றா.
எட்டவில்லை அறிவிற்கு என்றாய் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். எட்டவில்லை அறிவிற்கின்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறெந்த பொருள் வழிது இப்பிரபஞ்சத்தில். தீயவை தீயன பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இது தெய்வ புலமையினுடைய அருள்வாக்கு. அந்த பெருமகனாரை மனதில் நினைந்து உயிரிலும் நிறுத்தி அவர் வழியில் வந்த அத்துணை யோகிகளையும் நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்கள் வழியில் வந்த வள்ளல் பெருமானுடைய அடியொட்டி நம்மிடையே வாழ்ந்த அருள் தந்தை அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவருடைய அறிவையும் ஆன்ம சக்தியும் என்னோடு இணைத்துக் கொள்கிறேன். கடந்த வகுப்பிலே நாம் பௌதீகத்தினுடைய மூன்றாவது தலம் அக்னி என்று அழுத்த காற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்படி சிந்திக்கிற பொழுதே நாம் 2 கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். பான்சோபிசம், பான்சைகிசம். பான்சோபிசம் என்பது கான்சியஸ்னஸ் என்னக்கூடிய ஒரு ஆற்றல். அவர்கள் இந்த தத்துவத்தோடு அவர்கள் விளக்குகிற பொழுது consciousness is pervading all through every objects and the living being of the universe. அறிவு என்று சொல்லக்கூடிய நிலை உலகம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா உயிரற்ற உயிர் பொருட்களோடு அது கலந்திருக்கிறது என்று பெரியவர்கள் அதை பான்சைகிசம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல நாம் பான்சோபிசம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு, பிரபஞ்சத்தை பற்றிய ஆற்றல், அதனுடைய விளக்கம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இதை மகரிஷி அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய விளக்கத்தோடு அதை இணைத்துக் கொண்டிருக்கிறார். யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை தரக்கூடியது, பிரபஞ்சத்தை 5 பௌதீகங்கள் வழியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மரபுகளை வழங்கியது வேதாந்தம் என்றும், பான்சைகிசம் என்று சொன்னால் பான் என்று சொல்லுவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்களுக்கு, சைக் என்று சொல்லுவது இன்னொரு வார்த்தை. அதாவது பான் என்று சொன்னால் விரிந்திருக்கிறது, அக்ராஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பான் இந்தியா என்று சொன்னால், பான் வேர்ல்டு என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும். சைக் என்று சொன்னால் அது மனம் அல்லது உணர்வு. இப்போ பான்சைக் என்று சொன்னால் உலகம் முழுவதும் எது விரவி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, பான்சைக் என்று சொல்லுகிற பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும், அவர்கள் இந்த உலகத்தை என்று சொன்னால் உலகம் என்று நாம் கணக்குள்ள நாம் நினைத்துக் கொள்வது இந்த பூமியை மட்டும் நினைக்கிறோம். வள்ளுவர் கூட அதை பூமி என்று சொல்வதை, உலகு உலகு என்று சொன்னால் தமிழிலே உருண்டை என்றுதான் அர்த்தம். உருண்டையாக இருக்கக்கூடியது எதுவெல்லாம் பிரபஞ்சத்திலே நிகழ்வாக இருக்கிறதோ அதெல்லாம் உலகுதான். பிரபஞ்சமே நாம் என்ன சொல்லுகிறோம், ஒரு பெரிய மாபெரும் கோள வடிவம் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். இப்போ ஐயா நமக்கு தவம் நடத்தினார். இந்த தவத்துல நம் பிரபஞ்சத்திற்கு சக்தி களம், இயக்க களத்திற்கு சென்றிருக்கிறோம். அந்த இயக்க களம் அது நம் உணர்வுக்கு பயிற்சியிலே செல்ல செல்ல நமக்கு இயல்பாக அந்த விரிவு கிடைக்கிற பொழுது அது
ஆல் அரவுண்ட் செல்ஃப் கம்ப்ரசிவ் என்று இறைவனுக்கு நாம் ஒரு ஆதியிலே முதல்ல நம் வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். இப்ப பிரபஞ்சத்தை சூழ்ந்தழுத்துகிற ஆற்றல் என்றாலே என்ன அர்த்தம்? சூழ்ந்தழுத்தினாலே பிரபஞ்சமும் சூழ்ந்தழுத்துவதற்கு ஏற்ற அமைப்பிலே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இப்ப பிரபஞ்சம் சூழ்ந்து அழுத்துகிற ஆற்றலுக்கு ஏற்ப வடிவம் எதுவாக இருக்கும்? அது கோள வடிவமாக தான் இருக்கும். அப்ப உலகு என்று சொன்னாலே உலகு என்ற வார்த்தைக்கு உருண்டை, பிரபஞ்சம். அவர் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னால் இந்த உலகத்தை சொல்லலை, இந்த பிரபஞ்சத்திற்கு முதலாவதாக இறைவன் இருக்கிறான் என்று வள்ளுவம் முதல் குறளிலே வைக்கிறது. இப்போ உலகு என்கின்ற இந்த பிரபஞ்சத்தை பேன் சைக், சைக் என்று சொன்னால் உணர்வு நிலை, மனம் என்று சொல்லுவதும் சொல்றோம், சைக் என்று சொன்னால் உணர்வு என்றும் சொல்லலாம். இப்போ எதெல்லாம் உணர்வு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் அறிவு இருக்கிறது என்று நாம் சொல்லுவதைத்தான் அதை விளக்கமாக சொல்லுகிறார்கள். இப்போ அவர்கள் இன்னும் நம்முடைய தத்துவங்களை உணர்ந்து கொண்டால், இந்த அறிவுதான் கான்சியஸ்னஸ் இஸ் பர்வேடிங் ஆல் அரவுண்ட் த யூனிவர்ஸ். அது அறிவுதான் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து எல்லா பொருட்களோடும் கலந்து இயங்குகிறது. சுவாமி நம்முடைய தவத்திலே பஞ்சபூத நவக்கிரக தவத்திலே கடைசியிலே சொல்லுகிறது போல அறிவுதான் எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அறிவை பற்றி ஆராய்ந்து அதை பற்றிய விளக்கத்தை விவாதிப்பவர்கள் உலகத்திலே பான்சைக்கிசம், உலகம் முழுவதும் அது போல ஒரு இயக்கம் இருக்கிறது. இப்ப நாம் அதோடு நம்மை பொருத்தி கொள்ளுகிற பொழுதுதான் சாமி இது சித்தாந்தங்கள் சம்பந்தப்பட்டது. சித்து என்றால் உயிர், உயிருக்கு முடிவு பரம், வெளி. இப்போ இந்த உயிருக்கு எது இருக்கிறது? உணர்வு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இப்ப சித்தாந்தத்தை அவர் பான்சைக்கிசம் என்றும், வேதாந்தம் பிரபஞ்சத்தை பற்றிய அறிவை விளக்கக்கூடியது, பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பினுடைய தன்மைகளை எல்லாம் ஆராயக்கூடியது என்று உலகளாவிய அளவு அந்த அறிவை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பான்சோபிசம் என்று வந்த பொழுது அதை வேதாந்தத்தோடு மகிழ்ச்சி, வேதம் என்று சொன்னால் பௌத்தம், இந்த 5 பௌத்தத்தை பற்றிய விளக்கத்தை வழங்குவது 4 வேதங்கள், அதில் இருந்து உபநிடதங்கள், அதன் பிறகு புராணங்கள் என்று விரிகிறது. இப்போ நாம் மகரிஷி அவர்கள் இதை நம் நாட்டினுடைய பெரியவர்கள் இந்த விளக்கத்தை விளங்கி கொண்டதற்கு, இப்ப உலகம் முழுவதும் இதுதான் நாங்களும் அதை பற்றி விவரிக்கிறோம் என்று சொல்லுவதற்கு எளிதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தைகள் தான். அதனால்தான் கடைசி வகுப்பிலே அது நான் கோடிட்ட பிறகு சிவாயம் சொன்னார், அதை நான் விளக்க அதிகமாக போகவில்லை. விளக்கம் இதுதான். விளக்கம் பான் சைக் என்று வரும், இன்னொன்று பான்சோபிஸ் என்று வரும். அது உலகம் முழுவதும் விரிந்திருக்கிற ஆற்றல், இது உலகம் முழுவதும் உணர்வாக இருக்கிற ஆற்றல். ரெண்டுமே மூலம் ஒன்றுதான். வேதாந்தத்துக்கு முடிவும் ஒன்றுதான், சித்தாந்தத்துக்கு முடிவும் ஒன்றுதான். அதனால்தான் அந்த முடிவான ஒன்று, அதுதான் பாடலிலே உங்களுக்கு நான் துவங்கி இருக்கிறேன். வெற்றவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறெந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில்? நாம் பல்வேறு நிலைகளிலே நாம் பல பொருட்களை பார்க்கிறோம். இது வலிது, இது இந்த கட்டடம் வலிது, இந்த பொருள் வலிது என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாக பார்க்கிற பொழுது பிரபஞ்சத்துல இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான டன் எடை இருக்கிற இந்த உலகம், பூமியும் சரி, இந்த பூமியை விட பல லட்சம் மடங்கு உருவத்திலே பெரிய நட்சத்திரங்கள், நம் சூரியன் உட்பட எல்லாம் அந்தரத்திலே மிதந்து உருண்டு ஒரு ஜியாமெட்ரிக்கல் பொசிஷன், அது ரொம்ப நேர்த்தியாக ஒரு சிறு பிழை இல்லாது அவைகளெல்லாம் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்கிற பொழுது, எங்கே அவைகளெல்லாம் நகர்கிறது என்று பார்த்தால் சுத்த வெளியில் தான் நகர்கிறது.
அது வெளியில் தான் நகர்கிறது. அது விண்வெளி என்று நாம் நம் காந்தக்களத்தை சொன்னாலும் வான்காந்தத்தை சொன்னாலும் இந்த காந்தத்தையும் பிரபஞ்சத்தையும் அடிப்படையாக சூழ்ந்திருப்பது எது? அது சுத்த வெளிதான், மெய்ப்பொருள் தான். அதனால்தான் அதை அல்மைட்டி என்று சொல்றோம். மைட்டி என்று சொன்னால் வலியது, அல்மைட்டி என்று சொன்னால் எல்லா பொருள்களை விட வலியது எது? அதுதான் அல்மைட்டி என்ற ஒரு சொல்லுக்கு பொருள். வலியது என்று இருக்கிறது, எல்லாவற்றையும் விட வலியது எது என்று பார்க்கிற பொழுது அதுதான் அல்மைட்டி. அல்மைட்டி என்று சொன்னால் வெளி, சுத்த வெளி, மெய்ப்பொருள். இப்ப நாம் இவ்வளவு படிகள் தாண்டி இவ்வளவு நுணுக்கமாக எதற்கு சிந்திக்கிறோம்? என்ன இதனால் நாம் அடையக்கூடிய லாபம் என்று கேட்டால், மனம் விரிய 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 உங்களுக்கு என்ன தேவை, என்ன இந்த பிறவியினுடைய நோக்கம் என்பது விளங்கும். அது மட்டுமல்ல, எவ்வளவோ பேரோடு நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய தேவைகளை எந்த அளவு தேவை என்பதை உணர்ந்து கொள்ளவும், நம்முடைய வாழ்நாளினுடைய நீளம் இவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள்ளவும், நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளவும், இந்த பிறவியின் நோக்கத்துக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்தி கொண்டு மற்ற உயிர்களுக்கும் முடிந்தவரை ஒத்தும் உதவியும் என் வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்வது. அப்படி அதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கே இந்த உணர்வு வந்து விட்டால் போறோம், இந்த மனம் வந்து விட்டால் போறோம், இந்த அறிவு விரிவு வந்து விட்டால் போதும், எல்லாம் தானாகவே நடக்கிறது. அதுதான் பெரியவர்கள் அவர் சொல்றார், கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணருளும் கண்ணே. இத மகரிஷி இதெல்லாம் ஆரம்பத்தில் இந்த பாட்டை பாடிட்டே இருப்பார். அது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அவங்க அந்த பாட்டை அது மனப்பாடம் செய்திருப்பாங்க. அது அவர்களுடைய கவியில அது திரும்ப தானாகவே வரும். கல்லார்க்கும் கற்றார்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்று வருகிற பொழுது அப்போ மகரிஷி இதே பாடல் உங்களுக்கு அது பிரதிபலிக்கிறது. கல்லார்க்கும் கற்றார்க்கும், நீங்க எல்லாம் வல்ல தெய்வம் அதுல அதே வரி வரும். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே. அது கல்லார்க்கும் கற்றார்க்கும் அந்த வரி அதிலேயே வருகிறது. என்ன அர்த்தம்? அந்த உணர்விலேயே நின்று 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 பழகினால் அவர்களுடைய அறிவும் நம்மோடு இணைந்து கொள்ளுகிறது, அவர்களுடைய ஆற்றலும் நம்மோடு இணைந்து கொள்ளுகிறது. அவர்கள் என்ன பேசுகிறார்களோ, என்ன எழுதினார்களோ, எந்த உணர்விலே நின்றார்களோ அதே உணர்வு நமக்கும் சித்திக்கிறது. இப்போ நான் இந்த உணர்வு நிலையில இந்த தத்துவத்தை நான் தெரிந்து கொள்வது எதற்காக என்று சொன்னால், நான் மேற்கூறிய அத்துணை காரணிகள் தான். வாழ்க்கையின் நோக்கம் இன்னது, என்னுடைய வாழ்நாள் நீளம் எவ்வளவு நாள் நாம் என்னுடைய நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்வு நடத்துவது, மற்றவர்களோடு எப்படி ஒத்தும் உதவியும் வாழ்வது என்று எண்ணம் வருகிற பொழுதே எந்த தேவைகளையும் தானே இந்த இயற்கை நமக்கு தேவையற்றையெல்லாம் முடித்துவிடும் என்று பாரதியும் சொல்றான். பரசிவ வெள்ளத்திலே சொல்லுகிறான், உள்ளும் புறமுமாய் உள்ளந்தலாம் தானாகும், வெள்ளம் ஒன்றுண்டாவதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். வெட்ட வெளியாய் அறிவாய் வேறுபல சக்திகளை கொட்டு முகிலணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய், தூளவணுக்களாய் சூக்குமத்து சாலவுமாய் நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி என்று சொல்லிக்கொண்டே வருகிறான். என்ன அவனுக்கு இதனால் நான் பெற்றேன் என்று சொல்லுகிற பொழுது, இப்பொருளை கண்டார், இடருக்கோர் எல்லை கண்டார், எப்பொருளும் தாம் பெற்றிங்கு இன்ப நிலை எய்துவாரே, வேண்டுவனவெல்லாம் பெறுவார், வேண்டாரதனையும் மற்றீண்டு புவியோரை ஈசரென போற்றுவாரே, ஒன்றுமே வேண்டாதுலகனைத்தும் ஆளுவார்கான் என்றுமே இப்பொருளோடு இருந்த காந்தத்துள்ளவரே என்று பேசுகிறார். அப்படி என்றால் என்ன தேவை என்பதை மட்டும் நாம் உணர்வதற்கும், அந்த தேவையை ஒட்டி நமக்கு வாழ்விலே அதற்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும்
இறைத்தன்மை, இறை ஆற்றல் நமக்கு உதவியாகவும், நமக்கு அந்தந்த காலங்களிலே அதை மலர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறது. இது போதுமே. உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் இதே விரிந்த ஆற்றலோடு விளங்குவதற்கும், இயற்கையோடு இயைந்து இந்த 5 பௌதீகத்தை பற்றி இவ்வளவு நுணுகி பார்க்கிறோம். இப்ப நாம் கிட்டத்தட்ட காற்று பௌதீகத்தை கடந்து இப்பொழுது அக்னி பௌதத்திலே, தீ பூதம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பூதத்திலே சிந்திக்க கடந்த வகுப்பிலே சிந்தித்தோம். ஏன் சிந்திக்கிறோம்? எதனாலே சிந்திக்க வேண்டிய தேவை என்ன என்று கேட்டால், அந்த அளவுக்கு மனம் இப்போ உங்களுக்கு விரிந்து விடும். அந்த அளவுக்கு மனம் நுண்ணிய அலைநீளத்துக்கு சென்று விடும். நீங்க எந்த அளவு நுண்ணிய அலைநீளத்திற்கு சென்று பயிற்சியிலே தொடர்ந்து உங்க தவத்திலே அது பிரதிபலிக்க தொடங்குகிறதோ, இதேதான். நான் என்ன தேவை என்று நினைக்கிறேனோ, எங்கே போய் சேர்ந்திருக்கிறது என்னுடைய அறிவு? முற்றறிவோடு சேர்ந்து இயங்குகிறது. இப்போ முற்றறிவோடு சேர்ந்து நுண்ணிய அலைநீளத்திலே இயக்கி பழகுகிற பொழுது அதுவே நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும். 2வது, அளவுக்கு அதிகமாக தேவைகளை பெருக்கிக் கொள்ளுவதும் நம்முடைய துன்பத்துக்கும் வாழ்க்கையினுடைய நோக்கத்திற்கும் பிறழ்வதான ஒரு வழியாக போய்விடும். அதனால்தான் வள்ளுவமும் சொல்லுகிறது, மகிழ்ச்சியும் சொல்லுகிறார், தனக்கு தேவை என்ற பொருள் பெருக பெருக வாழ்க்கையிலே துன்பம் மலிந்துவிடும். தனக்கு சொந்தம் என்ற நபர் பெருக பெருக தன்னுடைய சுதந்திரம் கெடும். 2லையும் விழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையும் இயல்பாக நமக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த மனமுதிர்ச்சி, அந்த மனதிலே ஒரு விழிப்பு நிலை, அறிவிலே ஒரு விழிப்பு நிலை தெளிவாக கிடைக்கும். அதனால்தான் இதை பெருகுவதற்கு தத்துவம் ஒரு உதவியாக இருக்கும் என்பதுதான் பெரியவர்கள் இந்த மெய்யறிவு பெறுவதற்கு புலனடக்கம், அதன் பிறகு நமக்கு மெய்யுணர்தல், தத்துவ ஆராய்ச்சி, அதன் பிறகுதான் முழுமை பேறு அல்லது அவாறுத்தல் என்று 4 படிகள் இருக்கிறது. இப்ப நாம் மெய்யுணர்தலுக்கு தத்துவ ஆராய்ச்சி உதவியாக இருக்கிறது. மெய் உணர்ந்து நிலைத்த தன்மையில நமக்கு உணர்வு நிலையில நின்று விட்டால் தத்துவம் தானாக விரிய தொடங்கும். தத்துவம் ஏதோ நான் படித்து சொல்லுவதற்காக அல்ல, நான் பயிற்சியிலே என்னை உயர்த்தி கொள்வதற்கும், என்னை உணர்வு நிலையிலே ஒருமைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை ஆற்றலோடு இயைந்து கொள்வதற்கும், அந்த இயைந்த நிலையிலே மலர்ச்சி நிலையிலே என் தேவைகள் போக மற்ற உயிர் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலையும், பதஞ்சலி சொல்லுவது போல அது சத்யா பிரதிஸ்தயம், சந்தோஷா பிரதிஸ்தயம். உண்மையிலே மனம் நிலை பெறுகிறது, அது சந்தோஷா பேரின்பம். பேரின்ப நிலையிலும் அது நிலை பெறுகிறது. அப்படி நிலை பெறுகிற பொழுதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற நிலையிலே தான் நான் இந்த தத்துவங்களை, நீங்கள் இதோ ஒரு உண்மை உணர்வுகளை நோக்கி நாம் பயணிக்கிற பொழுது நமக்கும் அந்த நெறியிலே ஒழுகி அந்த நெறியை உணர்ந்து நம்முடைய தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொண்டு மற்ற உயிர்களுக்கும் உதவி செய்து ஒத்தும் உதவியும் இந்த உலகில் நாம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக, அருள் வாழ்க்கையாக மாறுவதற்குத்தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும், இந்த பிரபஞ்சத்திலே நான் எங்கே இருக்கிறேன், என் நோக்கம் என்பதை நோக்கிய ஒரு தெளிவும் உணர்வும் நாம் அதை தொடர்ந்து சிந்தனையிலே செலுத்தி வருகிறோம். அந்த முறையிலே தான் பிரபஞ்சத்திலே நாம் 4 பௌதங்களும் பார்க்கிற ஒரு சூழல்ல கடந்த வகுப்புகளிலே சொல்லியிருந்தோம். ஆற்றல் நிலையிலே பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பெறுகிற ஒரு நிலை, புலன் உணர்வுக்கு எட்டுகிற நிலையில காற்று மண்டலம் இருக்கிறது. ஏனைய மண்டலம்
பார்க்கிற பொழுது ஆற்றல் துகள், ஆகாசம், விண் என்பதை பார்த்தோம். ஆகாசத்தினுடைய ஆற்றலும் இறையினுடைய ஆற்றலும் ஒன்றே போல இருக்குதும், இது ரெண்டுக்கும் அதிக வித்தியாசம் இருக்காது. ஆற்றல் துகளினுடைய ஒரு ஆற்றலும் இறை ஆற்றலினுடைய ஆற்றலும், ரெண்டு ஆற்றலும் அது ஒரே ஆற்றல் தான், வித்தியாசம் இல்லை. அதே போலத்தான் காற்றினுடைய ஆற்றலும் அதற்கு அடுத்து வருகிற அக்னி, இந்த நெருப்பினுடைய ஆற்றலும் அதிக வித்தியாசம் இல்லை. எப்படி விண்ணுடைய ஆற்றல், அடிப்படை ஆற்றல் துகளினுடைய ஆற்றல் இறையாற்றலோடு கலந்து இயங்குகிறதோ, அதே போல இந்த பௌதீகத்தினுடைய அடுத்த படிகளிலே வரக்கூடிய காற்று மண்டலமும், காற்று மண்டலத்தோடு இயங்குகிற அழுத்த காற்று மண்டலமும் அதிக வித்தியாசம் இல்லாது ஒன்றோடு ஒன்று கலந்து இயங்குகிறது. நீங்கள் விஞ்ஞானத்தோடு அதை கொஞ்சம் சிந்திக்கணும் என்று சொன்னால், நாம் ஆரம்பத்திலே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். எனர்ஜி cannot be created, energy cannot be destroyed. ஆற்றலை நாம் உருவாக்க முடியாது, ஆற்றலை அழிக்கவும் முடியாது. Energy, one form of energy can be transformed into another form of energy. ஒரு ஆற்றலினுடைய தன்மையை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம். இப்படி பார்க்கிற பொழுது விண் என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஆற்றல் துகளிலே நமக்கு அழுத்தம் தான் இருக்கிறது. அந்த அழுத்தம் தான் ஒன்று தள்ளும் விசை அல்லது கொள்ளும் விசை, ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த இரண்டும் நாம் விஞ்ஞான உலகில் அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அதை மெக்கானிக்கல் எனர்ஜி, ஆற்றலினுடைய இயக்க நிலை என்று கொள்ளுகிறோம். அடுத்து வருகிற இரண்டு ஆற்றல் நாம் காற்று மண்டலமும் சரி அல்லது வெப்ப மண்டலம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு மண்டலமும் சரி, இந்த இரண்டும் அழுத்தத்திலிருந்து என்ன வருகிறது? ஒளி வருகிறது. ஒளி வருகிறது. எப்படி வருகிறது? நாம் மீண்டும் பழைய நாம் சிந்தித்ததெல்லாம் மறந்திருக்க மாட்டோம் என்று ஒரு யூகத்திலே சொல்லுகிறேன். அணுக்களினுடைய கூட்டமைப்பில் அதிக வேக சுழற்சியோடு இயங்கக்கூடிய ஆற்றல் துகள்கள் அனைத்தும் கட்டமைப்போடு இயங்குகிற பொழுது அதிலே இருந்து வெளிவருகிற வேகம் குறைந்த அணுக்கள் எல்லாம் கட்டமைப்பிலே இருந்து மீண்டும் வெளியோடு கரைகிற பொழுது, கரைசலாகிற பொழுது அவைகளெல்லாம் தன்மாத்திரைகளாக கரைசலாக மாறுகிறது. அப்போ அடிப்படை அணுக்களுடைய ஆற்றல் துகளினுடைய கட்டமைப்பு பருப்பொருளாகவும், அந்த பருப்பொருளிலிருந்து வேகம் குறைந்திருக்கிற ஆற்றல் துகள்கள் அது கட்டமைப்பில இருந்து வெளியோடு கரைசலாகிற பொழுது தன்மாத்திரைகளாகவும் மாறுகிறது. இப்படி தன்மாத்திரைகளாக மாறுவதைத்தான் அழுத்தம் என்று நாம் விண்வெளியினுடைய ஒரு சாராம்சமாக பார்க்கிறோம். அதன் பிறகு கட்டமைப்பினுடைய இன்னும் ஒருங்கமைப்பு பெறுகிற பொழுது அதிலே இருந்து ஒளி என்ற இரண்டாக பார்க்கிறோம். இந்த ஒளி இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மின் ஆற்றலாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று மெக்கானிக்கல் எனர்ஜி, அழுத்தம், கொள்ளும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல். இரண்டாவது கட்டமைப்பு மின் ஆற்றல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் அண்ட் சவுண்ட் என்று சொல்லுவோம். அப்போ இந்த எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்துல எது இருக்கிறது அதிக அளவிலே என்று பார்த்தால் இந்த லைட் அண்ட் சவுண்ட், இவைகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அப்போ லைட் என்ற நிலத்திலே அது ஒளி ஆற்றல், வெளிச்சமான ஒரு தன்மை. இது அழுத்த காற்றிலும். சப்தம் என்று சொல்லக்கூடிய ஒளி ஆற்றல் காற்று மண்டலத்திலும் நாம் பார்க்கிறோம்.
இந்த மின்சாரத்துல நீங்கள் யூகித்து பாருங்கள், ஒளியையும் பிரிக்க முடியுமா என்று கேட்டால் பிரிக்க முடியாது. உங்களுடைய புலன்கள் வெவ்வேறாக அமைந்திருப்பதனால் பிரிக்கிறோமே தவிர, இரண்டுமே ஒரு ஆற்றலோடு இன்னொரு ஆற்றல் கலந்துதான் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இறைவெளியும் ஆற்றல் துகள் எப்படி அவைகளுடைய ஆற்றல் ஒன்றோடு ஒன்று கலந்து இயங்குகிறதோ, காற்று மண்டலத்தினுடைய ஒளியும் நெருப்பு மண்டலத்தினுடைய ஒளியும் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் இயங்குகிறது. அது தனிப்பட்ட முறையில நாம் உணர்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் புலனமைப்பின் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று பிரியாத ஒரு தன்மையிலே தான் அவைகள் இயங்குகிறது. அப்படி நீங்க பார்க்கிற பொழுது அழுத்த காற்றிலே நமக்கு என்ன வந்தது? ஒளி. அதுல இருந்து மின் ஆற்றலினுடைய இன்னொரு அமைப்பாக இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி வீட்டில் இருக்கிறது என்று பார்த்தால், இப்ப நீங்க ஸ்பீக்கர் வழியாக கேட்கறீங்களே, அது சப்தம். இப்போ விளக்கினுடைய தன்மையிலிருந்து வருகிறதே வெளிச்சம், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு இப்ப இன்னைக்கு எல்லாரும் மின்சாரத்தை பயன்படுத்துறோம். நீங்க புரிஞ்சுக்கணும், மின்சாரம் என்று சொல்றாரே ஐயா, எப்படி அந்த ஆற்றல் மாறுதுங்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மின்சார ஆற்றல், நான் இப்போ மைக் வழியாக இப்ப பேசுறோம் என்று சொன்னால் சப்தமாக கேட்குது. அதே மின்காந்தாலை தான். இப்போ நான் விளக்கு போடுகிறேன், லைட்ல வெளிச்சமாக வெளியே வருகிறது, விளங்கிக் கொள்வதற்காகத்தான். அப்ப இது வெளிச்சமாகவும் வருகிறது, சப்தமாகவும் வருகிறது. அப்ப அது காற்று மண்டலத்திலும் அதோடு கலந்து நிற்கிற நம்முடைய நெருப்பு மண்டலம், அழுத்த காற்று மண்டலத்திலும் அது கலந்தேதான் இயங்குகிறது. இதை மனதிலே ஒரு இடத்துல தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை நீங்க மீண்டும் உயிரின பரிணாமத்துக்கு வருகிற பொழுது இது இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால அந்த பரிணாமத்திலே நீங்க பார்க்கிற பொழுது, நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம், அழுத்த காற்று தான் ஒளி என்ற நிலையில வெளி எச்சம், வெளியினுடைய எச்சமாக வெளிப்பட்டு நிற்கிறது ஒளி என்று சொல்லக்கூடிய வெளிச்சம். அந்த ஒளி பயணிக்கிற பொழுது எவ்வளவு வேகத்துல பயணிக்கும் என்பதற்கு விஞ்ஞானமும் ஒரு கணக்குக்கு வந்திருக்கிறது. இப்ப பிரபஞ்சம் முழுவதையும் ஆற்றல் களமாக இருப்பது காற்று மண்டலம். அந்த ஆற்றலை இணைக்கக்கூடிய மண்டலமாக இருக்கிறது வெப்ப மண்டலமாக, அழுத்த காற்றாக இருக்கிறது. மாறாக இந்த அழுத்த காற்றுதான் பின்பு வருகிற பரிணாமத்திலும் கூட உயிரினங்களிலே செயல்படுகிற பொழுது, சீவகாந்த ஆற்றலிலே செயல்படுகிற பொழுது பல்வேறு இயக்கங்களை இயக்குவதற்கும் இணைப்பதற்கும் பரவுவதற்கும் இந்த ஆற்றல் தான், இந்த அழுத்த காற்றாக இருக்கிற வெப்பம் தான் பயன்படுகிறது. கடந்த வகுப்பிலே கூட பார்த்தோம், நாம் குண்டலினி யோகத்தை கூட, உயிர்காற்றை கூட நாம் உயர்த்துவதற்கு பயன்படுத்துவதற்கு குண்டலினி சக்தியை நாம் வெப்பமாக நெருப்பாகத்தான் சொல்லுகிறோம். அக்கினி குன்றொன்று கண்டேன், ஆங்கொரு பொந்தினில் வைத்தேன் என்று பாரதியும் சொல்லுகிறார். அப்போ இந்த நெருப்பு என்பது அழுத்த காற்று நிலை. அந்த அழுத்த காற்றினுடைய பெருமையை கடந்த வகுப்பிலே சொன்னோம். அது எந்த பொருளோடு இணைந்தாலும் அது தன்னையும் தூய்மைப்படுத்தும், தன்னை சுழந்து எந்த பொருளோடு இணைகிறதோ அந்த பொருளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பதையும் பார்த்தோம். அது போக இன்னொரு பெருமையும் நெருப்புக்கு இருக்கிறது. அது எப்பொழுது நெருப்பு அழுத்த காற்று அது வெளிப்பட்டு ஆக்சிஜனோடு இணைந்து அது எரிய தொடங்குகிறதோ, ஜுவாலை வருகிறதோ, நீங்கள் அது எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் எரியும். நீங்க தீப்பந்தமே எடுத்துக்கொள்ளுங்க. தீப்பந்தத்தை நாம் ஏற்றுகிறோம் என்று சொன்னால், நீங்க தீப்பந்தத்தை கீழ் நோக்கி அந்த குச்சியை திருப்பினாலும் ஜுவாலை மேல் நோக்கி தான் எரியும். நீங்க தீபத்தை ஏற்றுகிறீர்கள், தீபமும் பாருங்க அது மேல் நோக்கித்தான் எரியும். அப்படின்னா உயிர் சக்தியை மேல் நோக்கி செலுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு என்ன வேண்டும்?
உணர்ச்சி நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு வேண்டும். அதற்கு தான் தவம் செய்யறோம். மூலாதாரத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு உயிர் சக்தி உணர்ச்சி நிலை. அந்த மூலாதாரத்திலிருந்து நான் உணர்வு நிலைக்கு வர வேண்டும். அந்த பாட்டு அழுகணி சித்தர் பாடெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதென்றால் ஊத்தை சடலமிட்டு கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. இப்போ அவர் சொல்றார், மாற்றி பிறக்க மருந்து எனக்கு வேண்டும். மாற்றி பிறப்பது என்றால் என்ன? என்னுடைய உயிர் சக்தி மூலாதாரத்துல இருக்கிற வரைக்கும் உணர்ச்சி நிலையிலேயே இருக்கிறது. உணர்ச்சி வயப்பட்ட செயல்களிலேயே ஈடுபடுகிறது. சிந்திக்கிற ஆற்றலை இழந்து விடுகிறது. சிந்திக்கிற ஆற்றலை இழந்து புலன்வயப்பட்டு அனுபவத்தில் அதிக ஆற்றலை செலவழித்து துன்பத்தை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்கிறது. இப்ப எனக்கு விழிப்பு வேண்டும். விழிப்பு நிலையோடு பொருள்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அளவோடு அனுபவித்து என் வாழ்வை அமைதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்ட வேண்டும். அதற்கு உணர்வு நிலையில நிற்கிற ஒரு குருவினுடைய உயிர் சக்தியை நம்முடைய உயிர் சக்தியோடு இணைக்கிற பொழுது அது பக்குவம் பெற்று குண்டலினி ஆற்றலை மேல் நோக்கி குருவினுடைய ஆற்றலோடு நாம் இணைத்து கொண்டு வருகிற பொழுது புருவ மையத்துக்கு வந்து விடுகிறோம். இப்படி புருவ மையத்துக்கு வந்த பிறகு விழிப்பு நிலையிலே எல்லா பொருள்களையும் தெளிவாக அனுபவித்து அளவு முறை காத்து விழிப்போடு அனுபவிக்கிறோம். இப்ப குண்டலினி என்றாலே என்ன அர்த்தம்? நெருப்பு. நெருப்பு என்றால் மேல் நோக்கி இயங்குகிற ஆற்றல். மேல் நோக்கி இயங்குகிற ஆற்றலை அந்த காலங்களிலே அது நாம் நம்முடைய மன்றங்களிலே சொல்வது போல பல முறைகள் அதை சூடேற்றி மையமாக மாற்றி மாற்றி கொண்டு வருகிற நிலையெல்லாம் மறந்து இப்பொழுது நாம் குருவினுடைய ஆற்றலோடு அந்த ஆற்றலை குண்டலினி சக்தியை மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். அப்போ நெருப்பினுடைய தன்மை ஆற்றலை நாம் குண்டலினி சக்தியோடு ஏன் நாம் இணைத்துக் கொள்கிறோம்? அது மேல் நோக்கி நகர வேண்டிய ஆற்றல். அப்ப தவக்கணல் நமக்கு உயிர் சக்தியையும் தூய்மைப்படுத்தும். நமக்கு ஆன்ம சக்தியில இந்த குண்டலினி சக்தி, நெருப்பு சக்தி, நான் முதலே ஒரு சாமியம் நாம் விளக்கி இருக்கிறோம், தன்னையும் தூய்மைப்படுத்தி கொள்ளும், தன்னோடு சேர்ந்த பொருளையும் தூய்மைப்படுத்தும். அப்படி நாம் யோகிக்கிற பொழுது தவக்கணல் நம் உயிர் சக்தியை தூய்மைப்படுத்தும், உயர்ந்த நிலையை நோக்கி ஆற்றலை உயர்த்தும். உயர்ந்த நிலையை நோக்கி ஆற்றல் உயர்கிற பொழுது அது மற்ற பொருள்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய, மற்ற ஜீவன்களையும் உயிர்ப்பித்து அவைகளையும் உய்வித்து அவைகளையும் உயர்த்துவதற்கு அது பயன்பாடாக இருக்கிறது. அப்போ நான் காற்று மண்டலம் என்பது ஆற்றல், உயிர்காற்று என்பது ஆற்றல். அந்த உயிர்காற்று என் உடலிலே சுவரி ஓடினாலும் அந்த மையத்தை மாற்றுவதற்கு எது உதவியாக இருக்கிறது? குண்டலினி சக்தியினுடைய அக்னி தான் உதவியாக இருக்கிறது. இப்போ 2 விஷயம் அக்னியை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆற்றலை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலம் நெருப்பு. கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். அதாவது பௌதீகத்துல 5 பார்த்தோம். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இதுல முதல்ல வரக்கூடிய நீர் காற்று, அதாவது விண் காற்று, கடைசியாக வரக்கூடிய நீர் நிலம். இந்த 2க்கும் நடுவுல இருக்கக்கூடியது அக்னி, நம்முடைய அழுத்த காற்று. அப்ப முன்னிருக்கிற 2 பௌதீகத்தையும் பின்னிருக்கிற 2 பௌதீகத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்பு ஆற்றலாக நம்முடைய அழுத்த காற்று மண்டலம் செயல்படுகிறது. அந்த அழுத்த காற்று மண்டலம் இன்னும் ஒரு படி, அடுத்த படிக்கு நாம் போகிற பொழுது ஆற்றலை உயர்த்துகிற ஒரு பணியையும் அதுதான் செய்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் இந்த நான் பார்க்கிற பால்வெளி மண்டலம் என்று எடுத்து பார்க்கிற பொழுது 2 விஷயங்கள் தான் பறந்து கிடக்கிறது, விரிந்து கிடக்கிறது. ஒன்று
அழுத்த காற்று, வெப்பம். இன்னொன்று காற்று மண்டலம், கேஸ்வஸ் பார்ட்டிகள். நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் சரி, பிரபஞ்சத்துல நம்முடைய பூமியை தவிர மற்ற கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், எதை நீங்கள் எடுத்தாலும் ஒன்று காற்று மண்டலம், கேஸ்வஸ் பார்ட்டிகள். அது எந்த கேஸ் என்று சொல்லுவது அந்தந்த தனிமங்களுடைய கூட்ட பொறுத்து இருந்திருக்கும். இரண்டாவது வெப்ப மண்டலம், வெப்பமாக இருக்கிறது. இதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த வெப்ப மண்டலத்தை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவது அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்று மண்டலம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சூரியனை எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்க நிலம் போல கெட்டியாகலாம் இருக்காது. அது பியூர்லி உங்களுக்கு நெருப்பு மண்டலம். அந்த நெருப்பு மண்டலம் தொடர்ந்து ஹீலியம் வாயுக்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது அணுச்சரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு நெருப்பு பந்து. இது நெருப்பு பந்து தொடர்ந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய சூரியனுடைய காற்று மண்டலம் அதை நிர்ணயித்துக் கொண்டே இருக்கிறது. நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பருப்பொருளை சுற்றிலும், ஒவ்வொரு கோள்களை சுற்றிலும், ஒவ்வொரு நட்சத்திர என்று சொல்லக்கூடிய சூரியன்களை சுற்றிலும் அதற்கு ஏற்ற கேஸ்வஸ் பார்ட்டிகள், காற்று மண்டலம் சூழ்ந்து இயங்குகிறது. நம்முடைய காற்று மண்டலம், நம்முடைய காற்று மண்டலத்தினுடைய அமைப்பு மற்ற கோள்களினுடைய காற்று மண்டலத்தினுடைய அமைப்பு போல இல்லை. அதுதான் கடந்த வகுப்புகளிலே நான் காற்று மண்டலத்திலே விவரித்திருக்கிறோம். அதுதான் பரிணாமத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. நான் காற்று மண்டலத்தை 5 பிரிவுகளாகவும் பேசியிருக்கிறோம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதன் பிறகு மெசோஸ்பியர், அதன் பிறகு தெர்மோஸ்பியர், அதன் பிறகு எக்ஸோஸ்பியர். இந்த 5 பிரிவுகளாக சொல்லியிருக்கிறேன். மகரிஷி பஞ்சபூத நவக்கிரக தவத்திலே சொல்லுகிற பொழுது 10 மைல் தூரம் காற்று அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் என்று சொல்லுவதெல்லாம் அந்த ட்ரோபோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய 10 மைல், அதன் பிறகு 10ல இருந்து 40 இல்ல 50 கிலோமீட்டர், அதன் பிறகு 50 கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், அதுல இருந்து மறுபடியும் தெர்மோஸ்பியர் போகிற பொழுதுதான் வெப்பம் அதிகரிக்கிறது. அது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் என்று வருகிறது. அதன் பிறகு எக்ஸோஸ்பியர் என்று போகிற பொழுது அது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் என்கின்ற வகையிலே விரிந்திருக்கிறது. இது காற்று மண்டலம் பூமியை சுற்றி இந்த 5 அடுக்குகளிலே விளங்குகிறது என்று சொன்னால், சூரியனை சுற்றிலும் இதே போல பல அடுக்குகளாக காற்று மண்டலம் இயங்குகிறது. அதான் நான் பழைய பாடல்களிலும் சொன்னேன், காற்றிடை காற்றாய் காற்றொரு காற்றாய். இப்ப இந்த காற்று மண்டலம் தான் ஆற்றல் களமாக இருப்பதனால் ஆற்றலினுடைய வெளிப்பாடாக, ஆற்றலை இணைக்கிற மையமாக வெப்ப மண்டலம் திகழ்கிறது. அதுதான் நம்முடைய பூமியிலே உயிரினம் தோன்றுவதற்கும் இவைகள் தான் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நீங்கள் விரிந்த அளவிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படி விரிந்த அளவிலே சிந்திக்கிற பொழுது இதுல நான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பயன்படுத்திக் கொள்ள முடியும், என்ன பிரபஞ்சத்தை இவ்வளவு தூரம் நான் தெரிந்து கொள்ளுகிறேனே, இதுல எனக்கு என்ன லாபம் என்று போகிற பொழுதுதான் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உடல் நலத்துக்கும் இந்த காற்று மண்டலம், இந்த வெப்ப மண்டலம், இவைகளை நாம் நமக்கு ஏற்ற அளவு அதை பண்படுத்தி கொள்ள முடியும். அது நான் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இது சித்தாக்கினியாகவும் இருக்கிறது, ஜடாக்கினியாகவும் இருக்கிறது, பூர்வாக்கினியாகவும் இருக்கிறது என்ற நிலையில உடலுக்குள்ளாக இந்த வெப்பம் ஒரு வாதம், பித்தம், ஸ்லேத்துமம். வாத பித்தம் ஸ்லேத்துமம் என்று சொல்லுகிற பொழுது அது சர்க்குலேஷன் ஆஃப் எனர்ஜி, circulation of energy for the digestion purpose, circulation of energy for the complete bioroutine. இந்த 3 தான் நாம் 3 விஷயங்களாக நம்முடைய உடலிலே இயங்கக்கூடிய ஆற்றலாக நாம் பேசி வருகிறோம். இந்த எனர்ஜி மூவ்மெண்ட் என்று சொல்லுகிற பொழுது அது வாதமாக இயங்குகிறது. சீரண மண்டலத்திலே அதை செயல்படுகிற பொழுது அது பித்தமாக சொல்லுகிறோம். இந்த உடலுக்குள்ள இயக்கத்தை ஒரு அளவுக்கு ஒரு லூப்ரிகேஷன் ஆற்றல்
அதை ஸ்லேத்துமம் என்று சொல்லுவோம், கபம் என்றும் சொல்லுவோம். இந்த கபம் என்று வருகிற பொழுதுதான் அதை எனர்ஜி ஆஃப் லூப்ரிகேஷன். இப்ப 3 ஆற்றல். ஒன்று எனர்ஜி ஆஃப் மூமெண்ட் வாதம், எனர்ஜி ஆஃப் டைஜஷன் பித்தம், எனர்ஜி ஆஃப் லூப்ரிகேஷன் என்று வருகிற பொழுது ஸ்லேத்துமம் அல்லது கபம். இதுல பேலன்ஸ் பண்ணுவதற்கு நமக்கு இந்த ஆற்றலை ஒரு நமக்கு தேவையான அளவு நம்முடைய உடல்ல சுவரி ஓடுவதற்கு உடலுக்கும் உயிருக்கும் இணைப்பு இனிமை கெட்டு போகாமல் இருப்பதற்குத்தான் உடற்பயிற்சி செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? இந்த வாத பித்த ஸ்லேத்துமத்தில் வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் இதை சரியாக இயங்கச் செய்வதில் உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இனிமை காக்க பயன்படுத்துகிறோம். என்ன அர்த்தம்? இந்த 3 ஓட்டங்களையும், ஒன்று எனர்ஜி சர்க்குலேஷன், இன்னொன்று ஜீரண மண்டலத்திலே ஓடக்கூடிய சர்க்குலேஷன், மூன்றாவது லூப்ரிகன்ஸ், இவைகளிலே ஓடக்கூடிய சர்க்குலேஷன். இதுல எந்த ஒன்று அதிகமானாலும் கடந்த வகுப்புல நீங்க கேள்வி பதிலிலும் கேட்டிருந்தீர்கள். அதுல கேட்கிற பொழுது அதை நாம் அனுமானிக்கிற பொழுது இவைகளை எல்லாம் பல்ஸ், நாடி என்ற தனிப்பட்ட முறையில நாம் யூகித்து அறியலாம். அறிகிற பொழுது எது அதிகமாக இருக்கிறதோ குறைக்கிறோம். இப்போ இதை குறைப்பதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் அடிப்படையாக ஊக்கியாக செயல்படுகிறது நெருப்பு. நெருப்பு என்று சொன்னால், தீ என்று சொன்னால், ஒன்று நெருங்கி இயங்குவது, இன்னொன்று பக்குவப்படுத்துதல் என்ற ஒன்று பொருளாக சொல்லப்படுகிறது. நாம் சமைக்கிறோம், எதை உபயோகப்படுத்துறோம்? ஏற்கனவே தானியங்களாக இருப்பதை நாம் சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு ஜீரணத்திற்கு ஏற்றவாறு அதை பக்குவப்படுத்தணும். எதை உபயோகப்படுத்துகிறோம்? வெப்பத்தை தான் உபயோகப்படுத்துகிறோம். வெப்பத்தை உபயோகப்படுத்துகிறோம் என்று சொன்னால் எல்லோருமே என்ன நினைக்கிறோம்? அடுப்பு பற்றுது, ஜுவாலை நிலையில அதை நாம் சூடுபடுத்துகிறோம் நினைக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல வெப்பம் என்பது ஜுவாலை மட்டுமல்ல, அது ஆக்சிஜன் கொண்டு எரிவதனால வெளிப்படுகிற இடம்தான். அழுத்த காற்று தான் நாம் வெப்பமாக உணர்கிறோம். இப்ப எல்லோருக்கும் இந்த ஸ்டவ் வந்துட்டு பாருங்களேன், இந்த வைப்ரேஷன் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ்ல உங்களுக்கு ஜுவாலை வெளிப்படுவதில்லை. இப்ப எப்படி வெப்பம் வருகிறது? அழுத்தம், அந்த வைப்ரேஷன் நீங்க அதை உருவாக்குகிற பொழுது அதற்குள்ளாக அந்த வெப்பம் தானாகவே உருவாகிறது. அப்போ அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை என்று கேட்டால், அழுத்தம் பெற 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 தானாகவே வெப்பம் அதற்குள்ள இருக்கிற பொருள் பக்குவம் அடைகிறது. அப்போ நெருப்பு என்றால் பக்குவமடையக்கூடிய ஒரு சூழல். நம் உடலுக்குள் எல்லாவற்றையும் பக்குவப்படுத்துவதற்குரிய தன்மை. நெருப்பு உடலில் சூடு இல்லை என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் நாம் வாழ்க்கையினுடைய கடைசி நிலையில இருக்கிறோம் என்று அர்த்தம். உடம்பு சில்லிட்டு போயிடுச்சு என்று சொல்லுவாங்க. சொல்லப்போனால் உடல் உயிர் விட்டாலும் கூட தொப்புள் மையத்துல, மணிப்பூரகத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வெப்பம் தொடர்ந்து இருக்கிறது. வெப்பம் தான் நான் கடந்த வகுப்புல சொன்னோம், பிறப்புக்கினுடைய ஆரம்பத்திலையும் அதுதான் வருகிறது. அதாவது வித்து சக்தி, மூலாதாரத்திலே உயிர் சக்தியினுடைய ரசாயனம் விந்துவாக மாறுவதற்கும் உடல்ல ஒரு சூடு உங்களுக்கு உணர்ச்சி நிலையில, புணர்ச்சி நிலையில அது வெளிப்படுகிறது. உடல்ல இருந்து உயிர் பிரிகிற பொழுதும் கடைசியாக இருப்பதும் வெப்பம்தான். இப்போ அக்னி என்பது எவ்வளவு தூரம் முக்கியமாக இருக்கிறது என்று பாருங்கள். இப்போ அக்னியினுடைய தன்மை உடலை சரியான நிலையிலே பராமரிப்பதற்கு, உடலினுடைய வினைகளை போக்கிக் கொள்வதற்கு, உடலில் இருக்கக்கூடிய குற்றங்களை போக்கிக் கொள்வதற்கு, உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கூறுகளை சரி செய்து கொள்வதற்கு, உடலில் இருக்கக்கூடிய அணு அடுக்குகளை சரி செய்து கொள்வதற்கு, உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஊக்குவித்துக் கொள்வதற்கு நெருப்புதான், அக்னிதான் நமக்கு பயன்படுகிறது. இப்ப நாம் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் என்கிற பொழுதுதான் அதை மிக 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 சென்சிட்டிவாக
அந்த அக்னியை ஒரு சமநிலையிலே பயன்படுத்த வேண்டும் என்று பெரியவர்கள் அதற்குண்டான பயிற்சிகள் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் நாம் பயிற்சியிலே செய்து வருகிறோம். இப்படி பயிற்சியிலே நாம் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலும் போகக்கூடாது. 98.4 டிகிரி இதற்கு மேலும் போனாலும் சிரமத்தை உண்டு பண்ணுகிறது, கீழ் வந்தாலும் அது சிரமத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ இந்த அக்னியினுடைய ஒன்று இயக்கத்தை இணைக்கிறது, ஆற்றலை இணைக்கிறது, இன்னொன்று வெளிச்சம் என்ற நிலையில நம் புலன்களுக்கு இன்னொரு பொருளினுடைய அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுகிறது. இந்த வெளிச்சத்துல நீங்க பார்க்கிற பொழுது பல்வேறு நிறங்கள்ல அது வெளிப்படுகிறது. பல்வேறு நிறங்கள் ஏன் வெளிப்படுகிறது என்று சொன்னால், அதீத வெப்பநிலையில அந்த நெருப்பினுடைய வெளிப்பாடு ஒரு நிறமாகவும், குறைந்த வெப்பநிலையில அதனுடைய வெளிப்பாடு இன்னொரு நிறமாகவும் இருக்கிறது. இப்ப புலன்களை கொண்டு நாம் அதை உணர்கிற பொழுது, நீங்க ரொம்ப அதிக வெப்பத்தோடு செயல்படுகிற நிலையில அது வெண்மை நிறத்துல தான் எரிகிறது. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி பாருங்க, இல்ல ஒரு விளக்க ஏற்றி பாருங்க. அந்த விளக்கினுடைய அந்த தீபத்துல வெளிப்புறத்துல ஒரு நிறம் இருக்கும், உள்புறத்துல ஒரு நிறம் இருக்கும், திரியினுடைய பக்கத்துல ஒரு நிறம் இருக்கும். இதுல வித்தியாசம் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், எந்த எரிபொருளோ எந்த அளவு ஆக்சிஜன் காற்று அதோடு எந்த அளவுக்கு இணைகிறதோ அந்த அளவுக்குத்தான் அதனுடைய நிறம் மாறுகிறது. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், சிவபெருமானை நோக்கி நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று பேசுகிறார். 5 நிறங்கள்ல அது எரிகிறது. ஒன்று வெண்மையாக இருக்கிறது, சிகப்பு நிறத்துல இருக்கிறது, நீல நிறத்துல இருக்கிறது, வெண்மை நிறத்துல இன்னும் அடர்த்தி நிலையிலையும் அது செயல்படுகிறது. இப்போ எதனால இந்த வித்தியாசம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அடர்ந்த நிலையில, அதாவது அதிக வெப்பத்தோடு இயங்குகிற பொழுது அது பார்க்கிறோம் வெண்மையாக இருக்கும். அது பெரும்பாலும் நீங்கள் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வெல்டிங் பண்ணுகிற இடத்துல அதனுடைய உயர்ந்த வெப்பம் அதிக மின்சாரத்தோடு அதை 2 பொருளை இணைக்கிறோம், வெல்டிங் ராடை வச்சு இணைக்கிறோம், வெல்டு பண்றோம்னு சொல்றோம். அது பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறங்கள்ல வெளிப்படும். அது முழுமையா பற்றுகிற பொழுது, உருக்குகிற பொழுது பார்த்தீங்க, மெல்ட் பண்ணுகிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெண்மையில தான் இருக்கும். அதன் பிறகுதான் நீங்கள் மெழுகுவர்த்தியில பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு குறைந்த வெப்பம், ஓரளவுக்கு குறைந்த சூடு என்று பார்க்கிற பொழுது திரிக்கு பக்கத்துல ஒரு நீல நிறத்துல இருக்கும். அதன் பிறகு உள்புறமாக பார்க்கிற பொழுது மஞ்சள் நிறத்துல இருக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று கேட்டால், வெப்பத்தினுடைய தன்மை நாம் புலன்களுக்கு எட்டுகிற பொழுது ஒரு குறைந்த அளவு வெப்பம் நமக்கு தேவை என்று சொன்னால், நீங்க உங்க கேஸ் அடுப்பை பாருங்க, அது ப்ளூ கலர்ல, அதனோடு இன்னொரு திரவத்தையும் சேர்த்துக்கிறோம், அதனாலையும் அது எரிகிற பொழுது அப்படி எரியும். பட் இருந்தாலும் குறைந்த அளவு வெப்பம் என்று வருகிற பொழுது அதற்கு ஒரு நிறம் இருக்கிறது. என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? குறைந்த வெப்பத்தோடு ஆக்சிஜனோடு காற்று மண்டலத்தோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது இது வெளிப்படுத்தக்கூடிய நிறங்கள் புலனுக்கு ஒன்று தட்டுப்படுகிறது. அதீத வெப்பத்தோடு ஆக்சிஜனுடைய பூரண தன்மையோடு அது வெளிப்படுகிற பொழுது அதிலே இருந்து வெளிப்படுவது அதினுடைய வெப்பம் அதீத வெப்பமாக இருக்கிறது. அதைத்தான் பல இடங்கள்ல வள்ளலாரும் சொல்லுகிறார், தீயிடை நடுநிலை, திகழ்தரு நடுநிலை, ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. இதை வைத்துக் கொண்டு நான் இப்ப சொன்னேன் பார், நீங்க எப்படி இந்த நெருப்பை நம்முடைய உடலுக்குள்ளாக பயன்படுத்தலாம் என்று பார்க்கிற பொழுது, இதை வைத்து சித்திகளையும் பெரியவர்கள் நம்முடைய உடலில பல்வேறு மாற்றங்களை உணர்த்துவதற்காகவும் பெரியவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். சித்திகள் உங்களுக்கு தெரியும், அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இதெல்லாம் உடலுக்குள்ளாக நாம் என்ன மாதிரியான வகையில
இந்த காற்று மண்டலத்தையும் இந்த வெப்ப மண்டலத்தையும் பயன்படுத்துகிறோம். நேற்று கூட ஒரு வகுப்பு அங்கே நம்முடைய சென்னையில எடுத்தோம். அப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்த பொழுதும் சொன்னோம், உரையில சொல்லியிருந்தோம், நீருக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் அவைகளுக்கு ஆக்சிஜன் சுவாசம் இருக்கிறது, சுவாசித்துத்தான் வாழ்கிறது. ஆனால் அவைகளினுடைய செதில்கள் நீங்க பார்க்கிற பொழுது அந்த நீருக்குள்ள கரைந்து இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கு ஏற்ற அமைப்பு அதற்கு இருக்கிறது. இப்ப நாம் நீருக்குள்ள அமர்ந்து நான் தவம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் நீருக்குள்ளே இருக்கிறார்களே, எப்படி என்று சொன்னால் இந்த தத்துவங்களை உபயோகப்படுத்தி அவைகளுக்கு ஏற்ப தன் உடலுக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் நீங்களும் தண்ணீருக்குள்ள மீன் போல இருக்கலாம். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சித்து செய்வதனால் நேற்றைய வகுப்பிலும் சொன்னேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வாழ்வினுடைய நோக்கத்திற்கு ஆற்றலை செலவழிக்கவே தேவையே இல்லை. ஆற்றலை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர வீணாக இன்னொருவரிடத்துல பாராட்டு பெறுவதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு பெரிதாக ஒரு விஷயத்தை செய்து விட்டோம் என்ற ஒரு எண்ணத்திற்காகவோ அல்ல. நேற்று கூட சொன்னேன், ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவரும் சித்து வேலை செய்யக்கூடியவர். பகவான் ராமகிருஷ்ணன் இடத்துல வந்தார். எனக்கு இது செய்வேன், காற்றிலே நான் இதை பண்ணுவேன், தண்ணியிலே நடப்பேன் என்று சொன்னார். ஓ, தண்ணியில நடக்கிறீர்களே, எவ்வளவு நாள் பயிற்சி செய்தீர்கள் என்று ராமகிருஷ்ணர் கேட்டார். நான் பயிற்சி கிட்டத்தட்ட தண்ணி மேல நடக்கிறதுக்கு 20 வருஷம் பயிற்சி செய்தேன் என்று சொல்லி ராமகிருஷ்ணரிடம் சொன்னார். இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு 4 பைசா கொடுத்தால் படகோட்டி இந்த கார்னர்ல இருந்து அந்த கரை கொண்டு போய் விட்டு போடுறோம். நீங்க ஏன் 20 வருஷமா அதை நினைத்து உங்களுக்கு உடம்ப, ஆற்றலை, மனதை ஒருமுகப்படுத்தி நேரத்தை வீணடித்து இதை யாருக்காக செய்கிறீர்கள்? ஒரு பயனும் இல்லை. யாருக்கு லாபம்? ஒருவருக்கும் லாபம் இல்லை. இப்ப சித்துக்கள் எல்லாம் இந்த காற்றினுடைய ஆற்றலையும் வெப்பத்தினுடைய ஆற்றலையும் நாம் எந்த அளவு பயன்படுத்துகிறோமோ அதை நீங்கள் வெளிப்புறத்திலே மற்றவர்களுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்டிங், ஒரு ஃபேசினேஷன், அவர்களுக்கு ஒரு வியப்பை காட்டுவதற்காக நீங்கள் செய்யலாமே தவிர இந்த தருணத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, சித்துக்கள் என்பது இயற்கையோடு இயைந்து நாம் வாழ்கிற பொழுது, இயற்கையோடு இயைந்து நாம் செய்கிற பொழுது அது தானாகவே விளையும். எதற்காக அவைகள் விளைகிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த பழைய பாடல்களில் புறநானூற்று பாடலும் இருக்கிறது. அந்த ஒரு வேதியர் அவர் யாகம் வளர்க்கிற பொழுது மான் குட்டியும் அங்கே படுத்திருக்கிறது, நெருப்புக்கு பயப்படாது என்று இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பௌதீகங்களோடு இயைந்து வாழ்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், 50 பூதத்து இயற்கை என்று பேசுகிறார். அந்த 50 பூதத்து இயற்கையோடு இயைந்து வாழ்கிற பொழுது மான் சாதாரணமாக பயந்து விடும். ஒரு சின்ன சப்தமோ சின்ன வெளிச்சமோ அது கேட்டாலே ஓடிவிடும். ஆனால் அவரோடு இணைந்து உட்கார்ந்து அது செய்கிறது, அதுல அவரோடு ஒரு இணைப்பாக ஒரு பாசத்தோடு உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவரும் அந்த வேதியரும் அந்த இயற்கையோடு இயைந்த ஒரு தவத்தில் இருக்கிறார். இந்த மானும் அவரோடு இணைந்து இயந்திருக்கிறது. இதுதான் நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணன் பிருந்தாவனத்திலே குழல் ஊதினால் அவனை சுற்றிலும் பசுக்களும் மற்ற விலங்கினங்களும் முயல்களும் அவரை சுற்றி இருந்தது என்று சொன்னால், அவன் தவ நிலையில ஒடுக்கத்திலே அவனுடைய உள்ளத்திலே அந்த கருணை சுரக்கிற பொழுது இயற்கையோடு இணைந்து இயைந்து வாழக்கூடிய ஒரு பெருநிதி நமக்கு கிடைக்கும். அதுதான் தேவை. சித்துக்கள் நமக்கு தேவையில்லை. நீங்க ஒன்றுமில்லை, தினசரி நீங்க ஒரு காகத்துக்கு உணவு வைத்து பழகி பழகி பாருங்க. 1 மாதம் 1.5 மாதம் நீங்க தினசரி அது கரெக்டா அந்த டைமுக்கு வந்துடும். நீங்க வைக்கிறீங்க என்று சொன்னால் முன்ன எல்லாம் நீங்க பக்கத்துல போனால் அது பறந்துடும். இப்போ நீங்க வைத்தால் உங்க கையில இருந்தே அது வாங்கி கொள்ளுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய அலைவரிசையும் காகத்தினுடைய அந்த அலைவரிசையும்
இப்போ இயைவுக்கு வந்து விட்டது. இந்த இயற்கை இயைவுகள் தான் உயிர்கள் ஒன்றோடு ஒன்று இயைந்து வாழக்கூடிய ஒரு மகத்துவம், மகோன்னதம் இந்த தத்துவங்களை உணர்வதன் வாயிலாக கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதையும் சொல்லுகிறேன். நெருப்பை பற்றிய தத்துவமும் இந்த காற்று மண்டலத்தை பற்றிய தத்துவமும் விளக்கத்தை நான் வழங்குவதற்கு காரணம், இதை நாம் உணர 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 இயற்கையோடு இயைந்து வாழ வாழ மற்ற உயிர்களோடு எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். அப்படி அது போல நாம் எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல எண்ணி நாம் அவைகளோடு செயலிலே அறத்திலே நாம் இணைந்து வாழ்கிற பொழுது அவைகளோடு நமக்கு நட்பு என்பது இயல்பாக அமைந்துவிடும். அந்த முறையிலே இந்த அக்னி மண்டலம் பிரபஞ்ச வெளியிலே எல்லா கோள்களினுடைய ஆற்றலை சூழ்ந்திருக்கக்கூடிய காற்று மண்டலத்தோடு கலந்து இயங்குகிறது. நம்முடைய உடலுக்குள்ளும் இந்த 3 ஆற்றல்கள் செயல்படுகிறது. இந்த 3 ஆற்றல்களையும் சமப்படுத்துவதற்குத்தான் கடந்த வகுப்பிலும் சொல்லியிருந்திருப்பேன், இல்லை என்றாலும் சொல்லுகிறேன். இந்த நம்முடைய நீட்சி, இந்த ஆற்றலுடைய நீட்சி தான் இது நமக்கு கை விரல்களாக நம்முடைய கால்களிலும் பல முடிச்சுகளாக அது வெளிப்படுகிறது. இப்ப நாம் கை விரல்களை பயன்படுத்தி இந்த ஆற்றல்களை சமப்படுத்திக் கொள்ளலாம் என்று வருகிற பொழுதுதான் முத்திரைகள் உண்டாகிறது. இப்ப முத்திரைகள் வருகிற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், நம்முடைய நடு விரல் ஆகாயமாக இருக்கும். அதே போல கட்டை விரல் என்று வருகிற பொழுது அதுதான் நெருப்பாக இருக்கும். அதே போல உங்களுக்கு ஆள்காட்டி விரல் என்று வருகிற பொழுது அதுதான் உங்களுக்கு நெருப்பு காற்றாக மாறும். காற்று ஆள்காட்டி விரல், நெருப்பு உங்களுக்கு கட்டை விரல். அதே போல உங்களுக்கு மற்ற 2 பௌதீகங்களும் நம்முடைய மோதிர விரலும், அதற்கு ஏற்ற வகையில நமக்கு வரக்கூடிய சுண்டு விரலும் நம்முடைய ஆகாயமாகவும், அதே போல நம்முடைய இது நீர் நிலம், மையத்தில நடுவிரல் ஆகாயம், இந்த புறமாக இருப்பது நீர் நிலம், இந்த புறமாக இருப்பது நெருப்பு காற்று. இப்போ நமக்கு ஆற்றல் கூடணும் என்று சொன்னால் நிலமாக இருக்கக்கூடிய மோதிர விரலும், நீங்க நெருப்பாக இருக்கக்கூடிய கட்டை விரலும் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களுடைய கட்டை விரலுக்கு அடிபாகத்துல நீங்கள், அதாவது கட்டை விரல் அடிபாகத்துல மோதிர விரல் படிய வேண்டும். இப்போ மேல கட்டை விரலை அழுத்தினீங்க என்று சொன்னால் தானாகவே உங்கள் உடலுக்குள்ள நெருப்பு, நிலம் உங்களுடைய மோதிர விரல், கட்டை விரல் நெருப்பு. இப்ப கட்டை விரலினுடைய அடி பாகத்துல மோதிர விரல் நான் படித்து வைத்திருக்கிறேன். கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேல் அழுத்தி இருக்கிறது. ஏனைய 3 விரல்களும் மேல் நோக்கி வைத்துக் கொள்ளலாம். இப்ப என்ன ஆகிறது, நிலமும் நெருப்பும் ஆற்றலோடு இணைந்திருக்கிறது. இப்ப நாம் தானாகவே ஒரு 45 நிமிடம் நீங்க செய்து செய்து பழக பழக உங்களுக்கு உடலில இருக்கக்கூடிய இந்த வாத பித்த சீர்திருத்தத்துல எதை சமப்படுத்தணும், வெப்பத்தை எந்த அளவு உயர்த்தணும், எந்த ஆற்றல்ல இழப்பு இருக்கிறதோ அவைகள் எல்லாம் சரியாகும். குரல் சரியாகும், உங்களுடைய கப ஆற்றல் சரியாகும், உடலிலே ஆற்றலினுடைய அபரிதமான சக்தி நமக்கு கிடைக்கிறது. இப்ப இதேதான் ஒவ்வொரு விரலினுடைய இணைப்பும் சின்முத்திரை இருக்கிறது, அதே போல லிங்க முத்திரை இருக்கிறது. இது போல பல முத்திரைகளை நீங்களும் பயின்றிருப்பீர்கள். கால் என்று வருகிற பொழுது கால்களிலும் உங்களுக்கு அக்கு பிரஷர் பயிற்சியில பல இடங்களையும் பார்த்திருக்கிறோம். இப்போ உடலுக்குள்ளாக நம் ஆற்றலை சமப்படுத்தி கொள்வதற்கு நம்முடைய உடலினுடைய ஆற்றலினுடைய வெளிப்பாடுதான் விரல்களாக இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் பிரபஞ்சத்தையும் உணர முடியும். நீங்க 2 அறிவு பூச்சியில இருந்தே அது தொடங்குகிறது. ஒன்றும் இல்லை, வீட்டுல கரப்பான் பூச்சியை பார்த்திருப்பீங்க. அந்த கரப்பான் பூச்சியினுடைய முன்ன ஒரு 2 கோல் நீட்டி கொண்டிருக்கும். அது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு ஆண்டனா தான் அந்த கரப்பான் பூச்சிக்கு.
நீங்க எந்த இடத்துல ஒரு அசைவை ஏற்படுத்தினாலும் அந்த ஆண்டனால அந்த அசைவை அது உணர்ந்து கொள்ளும், டக்குன்னு ஓடிடும். அதே போலதான் ஒவ்வொரு பூச்சிக்கும் அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. இது நம்முடைய கைகளுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது. நீங்க மகரிஷி ஆலியார்ல நீங்க பார்த்திருப்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, உங்க உள்ளங்கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, நான் கைகளை இங்க இருந்து வீசுகிறேன், உங்க உள்ளங்கையில அந்த ஆற்றல் தெரியுதா என்று பாருங்க என்று சொல்லுங்க. இப்ப என்ன அர்த்தம்? கைகள் ஆற்றலினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு ஆண்டனா சிஸ்டம். அதனால்தான் அதை முறையாக நீங்கள் ஒரு முத்திரைகளிலும் முறையான வகையில தவத்திலும் நாம் பயிற்சிகளை செய்ய 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 இதை கொண்டு நாம் இயற்கை முறையில மருத்துவம் செய்யக்கூடிய பிராணிக் ஹீலிங் என்பதற்கும் பயன்படுத்த முடியும். இப்போ நாம் இந்த நெருப்பினுடைய தன்மை, அக்னியினுடைய தன்மை எந்த அளவுக்கு உடலிலே ஜடாகினி, உயிராற்றலிலே சிதாகினி, பௌதீகங்கள் இணைகிற பொழுது பூதாக்கினியாக, பிரபஞ்சம் முழுவதும் அது சர்வாக்கினியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு பல வகையிலே இந்த வெளிச்சத்தையும் அதனோடு வருகிற வெப்பத்தையும் ஓரளவுக்கு உங்களாலே தவத்திலே ஆழ்ந்து செல்லுகிற பொழுது அதை யூகித்து உங்க உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் தானாகவே இயல்பாகவே இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். தத்துவம் 5 பௌதீக தத்துவங்கள். அந்த 5 பௌதீக தத்துவங்களிலே நாம் வெப்பமண்டலமாக பார்க்கக்கூடிய இந்த நெருப்பு மண்டலம் உடலுக்குள்ளாக எப்படி செயல்படுகிறது, கோள்களை சுற்றிலும் காற்று மண்டலத்திற்கு உள்ளாக எப்படி இந்த வெப்பமண்டலம் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே நம்முடைய உயர்வுக்கும் ஆற்றலினுடைய சேமிப்பிற்கும் அதை பயன்படுத்த ஒரு உன்னத குறிக்கோளை மட்டும் கொண்டு சித்துக்கள் செய்யாது சித்துக்களை தவிர்த்து தானாகவே நிகழும். நீங்க பார்க்கலாம், நீங்க தவம் செய்ய 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 உங்களுக்கு என்று அந்த நிலை வெளிப்படும். ஏனென்றால் வள்ளலார் சொல்லுவது போல அது அரூப நிலையிலும் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தீயிடை அருநிலை, திருநிலை, கருநிலை. எல்லா இடத்திலும் அதனுடைய இணைப்பு ஆற்றல் செயல்படும். அப்படி செயல்படுகிற பொழுது உங்களை அறியாமலே அந்த சித்துக்கள் எல்லாம் தானாகவே நிகழ்கிறது என்று சொன்னால் நம்மால் நிகழவில்லை. இயற்கையோடு இயைந்து நாம் செயல்படுகிற பொழுது காற்று மண்டலமும் அதோடு இணைந்து நிற்கிற அழுத்த காற்று மண்டலமும் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டு நல்ல பல காரியங்களை இயற்கையோடு இயைந்து செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் நாம் நன்மையே செய்வோம் என்ற நிலையிலே தான் வள்ளுவம் சொல்லுகிறது. தீயவை தீயென பயத்தலான், தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இந்த நெருப்பு மண்டலத்தை, அழுத்த காற்றினுடைய பௌதீகத்தை இதற்கு மேலும் சிந்திக்கலாம். இதற்கு மேலும் பல விஷயங்களை நாம் ஊடுருவி போகலாம். ஆனால் இதை நாம் பின்னால் சீவகாந்தத்திலே அவைகள் செயல்படக்கூடிய வகையில எப்படியெல்லாம் தசவாயுக்களோடு சேர்ந்து அக்னியும், இந்த 4 அக்னியும் இயங்குகிறது என்பதையும் உணர்ந்து கொண்டால் நம்முடைய உறுப்புகளை, உள் உறுப்புகளை நாம் செம்மையாக இயக்குவதற்கும், உடல் நலத்தை பூரணமாக இயக்கிக் கொள்வதற்கும், மன இயக்கத்தை உற்சாகமாக ஆற்றலோடு விளங்குவதற்கும், பாரதி சொல்வது போல எண்ணிய காரியங்கள் எல்லாம் சித்தி பெறவும், சித்தி பெறுவதன் மூலமாக நம் வாழ்க்கை வெற்றியாக மனநிறைவாக அமையவும், அந்த மனநிறைவில் மற்றவர்களுக்கும் தொண்டாற்றுகின்ற அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற ஒரு தாயுமான சுவாமிகளினுடைய வாக்கு நம் வாக்காக மாறட்டும், வாழ்வாக மாறட்டும் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, மிகச்சிறப்பு. இந்த பஞ்சபூதங்களை வெறுமனே
நிலம், நீர், காற்று என்று நாங்கள் வெறுமனே சிறு ஒரு 5 அம்சங்களாக மட்டும் சொல்லிக்கொண்டு சென்றோமே தவிர இந்த பஞ்சபூத தத்துவங்களுக்குள் இவ்வளவு அர்த்தங்கள், இவ்வளவு தத்துவங்கள் இவற்றுக்குள் இருக்கின்றது என்பதை புரியாமலே இருந்து விட்டோம். அதை மிகச்சிறப்பாக ஐயா நமக்கு விளக்கி வருகின்றார்கள். இந்த நெருப்பு தத்துவத்தை, அக்னி தத்துவத்தை பற்றியே 2 வகுப்புகள் ஐயா ஆழமாக எடுத்துட்டு அதிலும் இன்னும் அதை முழுமையாக பார்க்க நிறைவு செய்யவில்லை என்று ஐயா குறிப்பிடுகின்றார். அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது ஐயா, மிக சிறப்பு. உயிரிழந்த வரலாற்றிலே மேலும் அதை பார்க்க இருக்கின்றோம் என்பது சிறப்பாக இருக்கின்றது. நன்றிகள் ஐயா. இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கின்றேன். கொஞ்சம் பெரிஃபரல் கேள்விதான் ஐயா. நம் ஆழமாக இதை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வீடியோவை 2-3 தடவைகள் கேட்கின்ற போதுதான் முழுமையாக உணர முடியும். இந்த சூரியனிலிருந்து வெப்பம் வருகின்றது, வெளிச்சமும் வருகின்றது. ஆனால் சூரியனிலே சொல்லுவார்களையா, சூரியனை அங்கே போக கிடைத்தால் அதை தொட்டு பார்த்தா அது அங்கே வெப்பம் தெரியாதுன்ற மாதிரி. அது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வைப்ரேஷன் தான் உணரப்படுகின்ற போது வெப்பமாக வெளிச்சமாக நமக்கு தெரிகின்றதா ஐயா, அல்லது என்ன மாதிரி அதை சற்று விளக்க முடியுமா ஐயா? அதாவது சூடு என்பது உணரப்படுகிற பொருளை வைத்துத்தான் நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய உணர்வு அல்லது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருளினுடைய அழுத்தம், இந்த வித்தியாசம்தான் உணர்வாக நாம் அதை சூடு என்றோ குளிர் என்றோ சொல்லுகிறோம். ஒரு சூரியனிடமிருந்து நமக்கு அலை வெளியேறினாலும் சூரியனுடைய அமைப்பு என்று வருகிற பொழுது அது அந்த அழுத்தம் வைப்ரேஷனாக நீங்கள் ஒரு அதீத வெப்பம், கிட்டத்தட்ட நாம் சொல்ல போனால் 17,000 டிகிரி என்ற அளவுக்கு வெப்பம் இருக்கிறது என்பதை எதை வைத்து அறிகிறோம்? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசம் வைத்துதான் அறிகிறோம். இவ்வளவு இருக்கலாம். யாரும் போய் அங்க தெர்மாமீட்டரை வைத்து நாம் அழைப்பது அல்ல. நாம் இங்கே இருந்து கொண்டு சொல்ல போனால் இந்த ஆதித்யாவை ஒரு 10 லட்சம் டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ்ல நிறுத்தி இருக்கிறது கூட, அதாவது அந்த எந்தவித தடையும் இல்லாமல் நேரடியாக சூரியனை ஆராய வேண்டும் என்பதற்காக நிறுத்தி இருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியிலும் கூட அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் என்பது அது 2 பாராமீட்டரும் எடுத்துக்கொண்டுதான் கம்பேர் பண்ணுவார்கள். அப்படி பார்க்கிற பொழுது நீங்க சொல்லக்கூடிய வைப்ரேஷன் தான் வைப்ரேஷன். அது நம் மீது மோதுகிற பொழுது எவ்வளவு வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது, இந்த பொருள் மீது மோதுகிற பொழுது எவ்வளவு வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப எந்த அதிர்வு நிலையில, எந்த அளவு அழுத்த நிலையில அது வெளிப்படுகிறது என்பதுதான். அழுத்தம், அதிர்வு, இதுதான் வெப்பமாக வெளிப்படுகிறது. ஓகே ஐயா, நன்றி ஐயா. என்னோட கேள்வி ஐயா, இந்த மனம் விரிய 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 நுண்ணிய நிலைக்கு செல்லுகின்றது. அவ்வாறு விரியாது நுணுகி 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 போகின்ற போதும் அதே நிலைக்கு வர முடியுமா ஐயா? ரெண்டும் ஒன்றுதான். ரெண்டுமே மனம் விரிந்தாலும் சரி, மனம் ஒடுங்கினாலும் சரி, வெளியாகத்தான் மாறும். 2 நிலையிலும் இறைத்தன்மை தான் இருக்கிறது. இறைத்தன்மை. அப்ப ஐயா, அந்த விரிவதற்காக துரியாதீத தவத்திலே விரிஞ்சு 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 போகின்றோம். அது போல நுணுகி 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 போவதற்கும் என்ன தவம், அப்படி ஒரு தவம் இருக்கும் ஐயா? அக்கினை தான், அக்கினை துரியம். நீங்கள்
அது நுணுகி போகிற பொழுதே நீங்கள் ஒரு நிலையில தானே விரிந்திடும். ஆஹா. பதஞ்சலி சொல்ற பொழுது மூர்த்தா ஜோதிஷி சித்தா தர்சனம் என்று சொல்றார். அதை நுணுகிற பொழுது சித்தர்கள் அகக்காட்சியாக வந்த தர்சனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றாரு. விரித்திடும். விரித்திடும். ஓகே ஐயா. அப்ப அந்த தவம் செய்கின்ற போது சில ஆக்னை துரிய தவம் செய்கின்ற போதே நாம் எம்மை மறந்த நிலை ஒன்று வருகின்ற போது அந்த துரியம்தான் துரியாதீதமாக மாறும். துரியாதீதம் சாமி நமக்காக வைத்தது. ஆனால் துரியமே துரியாதீதமா மாறும். நன்றி ஐயா. போகணும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சந்திரன் சூரியன் இதெல்லாம் போறோம். அது ஒரு பயிற்சி நிலையில அது குழந்தைகளுக்கு சொல்வது போல சொல்லி கொடுக்குறாங்க. பட் மகரிஷி கொண்டு வந்த ஒரு பயிற்சிகள்ல அவருடைய உள்ளுணர்வா காட்சியாக இந்த பயிற்சியை அவர் வடிவமைத்தது. அது நமக்கு அவர் கற்றுக்கொண்டது வெளியில குருமார்களிடத்துல ஆக்கினை துரியம். துரியம் பரஞ்சோதி கிட்ட, ஆக்கினை அவருடைய கற்றுக்கொண்டார். அப்புறம் சாந்தியம் பரஞ்சோதி கிட்ட. அதன் பிறகு அவர் பயிற்சியில ஒடுங்கி அவராக உள்ளுணர்வாக பெற்றதுதான் துரியாதீதம். நன்றி ஐயா. அடுத்து தனாய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான சிந்தனை ஐயா. பல விடயங்கள் இதுக்கு இந்த சிந்தனையில் இருக்குது. இதை திருப்பி கேட்டு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆழ்ந்து அதை திருப்பி கேட்டால் ஐயா அதுக்கு படிவாக புரியும். ஆனால் ஒரு சின்ன கேள்வி எனக்கு இந்த கேட்டுக்கொண்டு போகும்போது எனக்கு மனதில் வந்ததை கேட்குறேன். இந்த அலைவரிசையை பற்றி சொல்லும் பொழுது அந்த காகத்தை பற்றி சொன்னீங்கள். அந்த நாங்கள் சாப்பாடு போட காலப்போக்கில் அந்த காகம் பக்கத்தில் போனாலும் அதை ஓடாமல் பார்த்து கொண்டே இருந்து கையில் சாப்பாட்டை கொண்டு சாப்பிடும் எண்ணும் பொழுது அதன் கருத்து அந்த அலைவரிசை அந்த காத்தின் அலைவரிசை அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு கருத்து தான் நாம் புரிஞ்சோம். அது ரெண்டு இடத்துலயும் சரி. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா காலையில நீங்க 7 மணிக்கு வைத்து பழகி இருந்தீங்கன்னா அது கரெக்டா அந்த நேரத்துக்கு வரும். ஆமாய்யா, அது நான் கவனிச்சிருக்கேன் ஐயா. உங்களுக்கும் அந்த நேரத்துல அதுக்கு சாப்பாடு வைக்க போறோங்கிற ஒரு உணர்வு வந்துடும். ஆமாய்யா, ரைட். அப்ப அலைவரிசை வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அப்ப நான் அதுல எனக்கு வந்த கேள்வி என்று சொல்லி சொன்னால், அந்த அலைவரிசை வந்துட்டுதுன்னு சொல்லும் பொழுது அந்த அலைவரிசை இப்போ காகத்தின் அலைவரிசை அளவுக்கு எங்கிட்ட மனம் வந்துட்டுதோ என்று சொன்னா, அப்ப ஏன் அதில் யோசினான்னு சொன்னா, இப்போ அதுகள் இந்த மனிதனை தவிர்த்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த இயற்கையோட ஒத்த ஒரு அலைவரிசையில போய்கொண்டிருக்குது என்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. அது அந்த மனுஷன்தான் அந்த அலைவரிசையில இல்லை. அப்படி மீன் பண்ணுமா ஐயா? நாங்கள் தவம் செய்துதான் அந்த அலைவரிசைக்கு, அந்த இயற்கையோடு இயந்து வாழக்கூடிய ஒரு அலைவரிசைக்கு நாங்கள் வர்றதுக்கு தவம் இந்த சிந்தனை எல்லாம் கேட்டு எங்கிட்ட அலைவரிசை அப்படி குறைச்சு கொண்டு வர வேணும். அப்படி மீன் பண்ணலாம் ஐயா? சரிதான். நீங்க அதான் நம்ம இயற்கையோடு இயைந்து வாழ்வதுன்னு சொல்றதுதான். அப்படி இயற்கையோடு இயைந்து வாழ்கிற பொழுது ஒன்று உங்களுக்கு அப்போதைய தேவையும் உங்களுக்கு உள்ளுணர்வாக அந்த தேவைகளை முடிக்க வரும். 2வது இனி நிகழப்போகிற சில விஷயங்களும் உங்களுக்கு முன்பே ஒரு உணர்வாக கிடைக்கும். இதுல ஐயா நான் கேட்டதுல கேள்வி என்னடா ஐயா, அந்த மனிதர் தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் அந்த அதனுடைய அலைவரிசை இயற்கையோட சேர்ந்த அந்த அலைவரிசையை ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி தான் என்ற கேள்வி. கரெக்ட். ஆமாம். அது பசி எடுக்கும்போது தான் அதுக்கு அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தால் இங்க போனா நமக்கு இந்த நேரத்துல கிடைக்குங்கிறது அந்த பசி நேரம் உணர்வு எல்லாம் சேர்ந்து காகத்தை உங்கள்கிட்ட கொண்டு வருது. அது இயற்கையோட ஈர்ந்துதான் இருக்கிறது. அதனால அது முந்தின நாள் நைட் நினைச்சிட்டு படுக்கிறது இல்ல. நினைக்கிறது இல்ல நாளைக்கு 7 மணிக்கு போனால் இவர் சாப்பாடு போடுவார்னு அப்ப நினைக்காது. அந்த நேரம் வருகிறது, அந்த உணர்வு வருகிறது, இந்த நேரத்துக்கு போகணும்னு தெரியறது, எல்லாம் ஒரே சிங்க்ரனைசேஷன்ல வருது. அப்படின்னு பொழுது ஐயா மனிதனுக்கே அப்படியா அந்த இயற்கையோடு ஏந்து வாழக்கூடியது அப்படி இயற்கையா இல்லை? அதுதான் நம்ம பயிற்சி செய்யறோம், அதுக்காக முயற்சி செய்யறோம். ரொம்ப நாள் நமக்கு இயற்கையில பல நுணுக்கங்களையும் அதீத திறமைகளையும் கொடுத்தும் நமக்கு அந்த உணர்வு நிலை
இன்னும் வரல. அதற்குதான் நம்ம சொல்றோம் 3 களங்கங்கள் சொல்றோம். ஆணவம், கன்மம், மாயை. அப்படி இருக்கும்போதையே எனக்கு மனதுக்கு தோன்றுச்சுன்னு சொன்னா, எங்களை விட உயிரினங்கள் சிறந்தனவையாண்ட மாதிரியான ஒரு அதை வச்சு தான் நான் கேட்டது உங்கள்கிட்ட. உயிரினங்கள் நிச்சயமாக இயற்கையை இயைந்து வாழ்கிற பொழுது அது சிதைக்காமல் வாழ்கிறது. ஆமா. இப்ப நீங்க இன்னைக்கு கூட சொல்லணும்னு நினைச்சேன், பண்ணுகிற ஒரு சிரமம் பூமியில எல்லா உயிரினத்தையும் பாதிக்குது, நம்மையும் பாதிக்கிறது. அது காரணம் இவ்வளவு போரும் என்ற நிலையில நம்ம ஓய்வதே இல்லை. அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற நிலையில நிலத்தை தொலை போடுறதும் சரி, இல்ல காட்டை அழிக்கிறதும் சரி, எல்லாமே ஒரு இம்பேலன்சிங் தான். எனக்கு பேப்பருக்காக எவ்வளவு மரங்களை வெட்டி இருக்கிறோம்னு பாருங்க. எந்த விலங்குக்கும் காகிதத்துல காலையில நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஆசை இல்லையே. அதாவது நீங்க சொல்ல வர்றது புரிந்து கொண்டேன். அது நமக்கு நம்முடைய தேவைகள் இன்னது என்பதை இன்னும் தெளிவுக்கு வர்ற வரைக்கும் சிரமம்தான். இப்போ அடிப்படையா இயற்கை எல்லாத்துக்கும் மேல அதுவும் போராடுது. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அணு ஆயுதம் தான் ரொம்ப மோசமான ஒரு நிலையில உலகம் ஆபத்துல இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? எந்த விலங்கு அணு ஆயுதம் வைத்துக் கொண்டது? எங்க பார்த்தாலும் இப்ப ரஷ்யா உக்ரைன் எடுத்தாலும் சரி, இல்ல பாலஸ்தீன் அந்த ஏரியால பார்த்தாலும், ஈரான் பார்த்தாலும் சிரமமா இருக்கிறது. இந்த புறம் பார்த்தாலும் சைனா பாகிஸ்தான் பார்த்தாலும் சிக்கலா இருக்கு. இப்ப கனடா நாடு உங்களுக்கும் பல சிக்கல்கள். இப்ப எதுக்கு இந்த பிரச்சனைகள் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு எல்லாரும் ஏதோ தடித்து இதுல இருக்கிற கோள்கள் இருப்பது போல அவரவர்கள் தேவைகள் மட்டுமே போரும்னு நினைக்கிறதுனாலதான். ஆனா எல்லாரும் ஒரே படகுல தான், ஒரே கோள் பூமியில தான் பயணிக்கிறோம் என்பது விளக்கம் இல்லாதனாலையும் தெளிவு இல்லாதனாலையும் நான் வாழ்ந்தால் போரும் என்ற ஒரு ஆணவ போக்கினால்தான் இதெல்லாம் நடக்கிறது. இயற்கையை உணர்ந்தால் இது தேவையில்லையே. சொல்ல போனால் இந்த பூமி உருவாவதற்கு எத்தனை ஆண்டுகள், நான் அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லல. இன்னைக்கு ஆக்சுவலா அந்த வெப்பமாக இருக்கிற பூமி கிட்டத்தட்ட 30,000 ஆண்டுகள் கணக்குல சொல்றார்கள். 30,000 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்துதான் பூமி குளிர்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த பூமி குளிர்ந்து மறுபடியும் மையத்துல இருந்து எரிமலை வெளிவந்து காற்று மண்டலத்துல மீண்டும் அதற்குரிய உயிரணுக்களை உருவாக்கி எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்து மனுஷன் வந்து இப்ப நான் எல்லாத்தையும் பால்படுத்துறோம் பாருங்க. சரிதான், நீங்க சொல்லுவது போல மனிதன் அவனுடைய தன்முனைப்பு நீங்கினால்தான் இயற்கையை உணர முடியும். விலங்குகளுக்கு இயல்பாகவே இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய அவர்களுக்கு அந்த அமைப்பு அமைந்திருக்கிறது. பிசிக்கலாவும் அதனுடைய உடல் அமைப்பு அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அதனால அந்த அவைகள்னால இயற்கைக்கு பாதகம் இல்லை, இயற்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவைகள் இயல்பாகவே இயற்கையோடு இயைந்து பசி வந்தால் சாப்பிடும், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடும். நன்றி ஐயா. புரியுது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்து அதாவது இது தத்துவமாக விளக்கம் பேசுகிற வகுப்பு என்பதனாலே உங்களுக்கு இது போன்ற விளக்கம் எல்லாம் வேறு வகையான சமுதாய அறம் நோக்கிய ஒரு சொற்பொழிவாக இருந்தால் பின்னால் பார்க்கலாம். அது அந்த விளக்கம் கொடுக்கிற பொழுது அது வித்தியாசமாக இருக்கு. இப்ப எல்லாமே விஞ்ஞான பூர்வமாக ரொம்பவும் சொல்ல போனா ட்ரையாகத்தான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம். இருந்தாலும் நீங்க யூகித்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குதான் பொறுமையாக நகர்கிறோம். பின்னால நீங்க சொல்லக்கூடிய இந்த உயிரின பரிணாமம் வருகிற பொழுதோ, அந்த சமுதாய அறத்துல இதெல்லாம் எங்க விடுபடுகிறது என்பதோ அப்பொழுது நாம் சிந்தித்து தெளிவு பெறலாம். நன்றிகள் ஐயா. நன்றிகள். நன்றிகள். அடுத்து சசிகுமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான உரைகள். ஐயா உங்களுடைய கண்டிப்பா இதுல நான் எல்லா அன்பர்களுக்கும் புதுசா வந்திருக்கவங்க இல்ல மாஸ்டர் ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் சொல்றது, இது
ஐயாவுடைய இந்த உரைகளை நம்ம வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இல்லை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் எதிர்கால சந்ததியர்களுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய லைப்ரரி. வேதாத்திரத்தையும் விஞ்ஞானத்தையும் விளக்கி ஒருங்கிணைச்சு கொடுக்கறதுல கண்டிப்பா ஐயாவோட பங்கு ரொம்ப அதிகம். கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம். நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அவருடைய எல்லா உரைகளையும் நம்ம ஒரு லைப்ரரி மாதிரி சேவ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நாளைக்கு அவங்கெல்லாம் விஞ்ஞானமா ஏதாவது நம்ம வேதாத்திரத்தோட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா ஐயாவோட இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸையே நம்ம ஷேர் பண்ணாலே அது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். ரொம்ப நன்றிகள் ஐயா. இந்த மாதிரி மென்மேலும் உங்களுடைய உரைகள் தொடர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா ஒரு கேள்வியில் ஒரு விவரம் கேட்கிறேன் ஐயா. இந்த பஞ்சபூத தத்துவங்களை பற்றி இவ்வளவு ஆழமாக மகரிஷி எந்த நூல்களையும் பேசியதாக நான் பார்க்கவில்லை ஐயா. இது இந்த ஆழமான பஞ்சபூத தத்துவங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு மூல நூல்கள் ஏதாவது உண்டா ஐயா? அதான் நான் சொன்னேன், தமிழ்லயே 11 நூல் கணக்கு என்று சொல்லக்கூடிய 18 நூல்களும் இந்த தத்துவங்களை பற்றி பேசுகிறது. அது அகநானூர்ல இருந்து, புறநானூர்ல இருந்து, ஆச்சார கோவையிலிருந்து, திருக்குறள்ல இருந்து, நான்மணிக்கடியிலிருந்து எல்லாம் அவர்கள் நான் சில விஷயங்கள் இந்த எழுத்துக்கள் அச்சரங்கள் என்று போற பொழுது கூட அவங்க எவ்வளவு தூரம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியம். அதனால் நீங்கள் 17 நூல் கணக்கு எடுத்து படிச்சீங்கன்னா போரும், மகரிஷி சொல்லக்கூடிய அவருடைய குருமார்களுடைய நூல்கள் எல்லாம் எடுத்து படித்தீங்கன்னாலும் அது வரும். அதன் போக நீங்க உங்களுக்கு விஞ்ஞானத்தினுடைய ஒரு ஆற்றலும் அதனுடைய அனுபவமும் கூட கூட தவத்தினுடைய ஒருங்குபடுகிற ஒரு மனோபாவம் நுண்ணிய அலைநிலை கிடைக்க சொல்ல போனால் அது வெளிப்படுத்தும். உங்கள் வழியாக அந்த ஆண்டனா சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது தானாக கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தும். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் காந்த தத்துவம் வகுப்பு 23 இதிலே இந்த அக்னி தத்துவத்தை பற்றி மிக தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.